ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொலவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சங்க இல்ல, ஆசந்தா எங்க எல்ல. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் மாட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசல நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே. அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். வறுமை ஒழியணும், வாழ்க்கை மாறணும், தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும். புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதிச்சாரு. ஏழ்மையும் வறுமையும் ஒழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே. உங்க திருமுகத்தை தினமும் பார்த்தனுமே, உங்க குரல தினமும் கேட்கணுமே. விண்ணில் மகிமை இறைவனுக்கே, மண்ணில் அமைதி மனிதருக்கே. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொலவ சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல.
பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல பிறந்தார், நமக்காக அவர் பிறந்தார். 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் ஒரு கதை சொல்லிட்டு சரிங்களா பிரைஸ் கொடுத்துட்றேன். ஒரு அண்ணன் தம்பி ரொம்ப பாசமா இருந்தாங்களாம். ஒரு அப்பா அம்மா 2 பேரும் அண்ணன் தம்பி ரொம்ப பாசமா இருந்தாங்க. நல்லா வளர்ந்தாங்க, பெரிய பிள்ளைகள் ஆனாங்க, நல்ல திடகாத்திரமான வாலிபர்கள் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் தம்பி மட்டும் கொஞ்சம் துன்மார்க்கமான வழியில போனாராம். தப்பான காரியங்கள் ரவுடிசம்லாம் பண்ணி அடிதடிலாம் பண்ணார். ஆனா அண்ணன் ஒரு பொறுப்பா வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்லபடியா வேலையெல்லாம் செஞ்சு அப்பா அம்மாக்கெல்லாம் காசெல்லாம் கொண்டு வந்து வேலை செஞ்சு காசெல்லாம் கொடுப்பாராம். இது தம்பி செய்ய மாட்டார். ஒரு நாள் திடீர்னு ஒரு நைட் நேரம் கதவு வேகமாக தட்டுறாங்களாம். அண்ணன் மட்டும் தான் தூங்கின்னு இருக்காரு. அண்ணன் என்ன பண்ணுறாரு, போய் அந்த வீட்டில் இருக்கிற கதவை திறந்து பார்த்தா தம்பி நிற்கிறான். தம்பியை பார்த்தா தம்பியுடைய சட்டெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது, உடம்பெல்லாம் ரத்தம், சட்டெல்லாம் ரத்தமாக இருக்குது. அவன் உள்ள ஓடியாந்து கதவை சாத்தி தாப்பால் போட்டுக்கின்னு, அண்ணா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா, நான் இது மாதிரி ஒரு சண்டை போட்டேன், ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணிட்டேன், அவன் செத்து போயிட்டான், அதனால போலீஸ் என்ன பண்ணுது, என்னை தேடின்னு வருது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அப்படியே கட்டி பூச்சி கத்துறானா. அண்ணன் தம்பி பாசம் ரொம்ப இருக்கும்ல சில வீட்டுங்களெல்லாம். ஐயோ தம்பி பாவம், இவன் ஜெயிலுக்கு போயிட்டானா, தூக்கில் போட்டுருவாங்களே, என்ன பண்றது. இந்த அண்ணனுக்கு தம்பி மேல ரொம்ப பாசம். இந்த அண்ணன் என்ன பண்ணாரு, தம்பி என்ன பண்ணாரு, அண்ணன் தான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, தம்பி போட்டு நான் பார்த்தீங்களா அந்த ரத்தம் கரைஞ்ச ட்ரெஸ் அந்த சட்டையை வாங்கி யார் போட்டுக்கினாரு, அண்ணன் போட்டுக்கினாரு. இப்ப போலீஸ் வந்தா யாரை பிடிக்கும், ஏன்னா கொலை பண்ண ட்ரெஸ் யார் ரத்தக்கார யார் மேலதான் இருக்குது. தம்பி ஒன்னும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கினாரு. அண்ணன் மட்டும் போட்டுக்கின்னு போலீஸ் வந்தவொடனே, சார் நான் தான் கொலை பண்ணேன், என்னை பிடிச்சிடுங்க சார் அப்படின்னு அண்ணனை பிடிச்சி விலங்கு போட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்களாம். அது போல தான் ஏசப்பா கூட இந்த உலகத்துல நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம பாவத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொள்வதற்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனித அவதாரம் எடுத்து, கடவுள் இல்லை அவரு, கடவுளாக வந்தால் நம்மளாம் தாங்க மாட்டோம்ல, மனுஷ அவதாரம் எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு பரிசுத்தமான முறையில் ஒரு குழந்தையா என்ன பண்ணாரு, அவர் பிறந்தார். அவர் பிறந்த தினத்தை தான் இந்த கிறிஸ்துமஸ் என்ன பண்றோம், உலகம் எல்லாம் கொண்டாடினோம். எதுக்காக பிறந்தா தெரியுமா, உங்களை என்னையும் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள்லாம் மன்னிச்சு அவரோடு பரலோகத்துல நம்ம சேர்த்துக்கொள்வதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல என்ன பண்ணாரு, மனுஷனா பிறந்தாரு. எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்காக தான். எல்லா பாவத்தையும் ஏசப்பா என்ன பண்ணாரு, தான் ஏத்துக்கன்னு என்ன பண்ணாரு, அவர் சிலுவையில் என்ன பண்ணாரு, சிலுவையில் அடிச்சுட்டாங்க. அவர் ஏதாவது பாவம் பண்ணாரா, அவர் எதுவுமே தப்பு பண்ணல. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாங்க, குற்றம் சாட்டிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில 5 காயம் ஏற்று ரத்தம் சிந்தி அவர் மறிச்சிட்டாரு. மறிச்சு போல 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் மேல போயிட்டாரு. திரும்ப என்ன பண்ண போறாரு, ஏசப்பா வரப்போகிறாரு. சீக்கிரம் என்ன பண்ண போறாரு, அவரு நம்ம நல்ல பிள்ளைங்களெல்லாம் அவர் என்ன பண்ண போறாரு, கூட்டிட்டு போக போறாரு. அதுக்கு தான் இன்னைக்கு ஏசப்பா கதையெல்லாம் நாங்க சொல்றோம் இல்லையா. பாவத்தின் சம்பளம் மரணம், பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பாவம்லாம் இந்த பூமியில மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, நம்ம மரித்தா நமக்கு ஒரு நித்திய ஜீவன், ஒரு சொர்க்கம் அங்க இருக்குது. நல்லவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். எல்லா மதத்திலும் என்ன சொல்லுவாங்க, நல்லவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. கெட்டவங்க யாராவது போவாங்க சொல்லுவாங்களா, அவனுக்கு சொர்க்கமே கிடைக்காதடா, அவன் அவ்வளோ பெரிய பாவிடா, அவன் அவ்வளோ பாவம் செஞ்சுட்டான்டா, அப்படிதான் சொல்லுவாங்களா ஒழிய நல்லவங்க தான் சொர்க்கம். அது மாதிரி நல்லவங்க தான். அப்ப நல்லவங்க யாரா இருக்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டா ஆண்டவர் தம்மோடு கூட வச்சுப்பாரு. இது நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், ஒரு 60 வருஷம் 80 வருஷம், மிஞ்சி போனா 90 வருஷம் தான் பூமியில இருக்க முடியும். நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சுக்கிறாரு, அது நித்தியமான வாழ்க்கை. அதான் மறு ஜென்மம் சொல்லுவாங்கல்ல எல்லாரும், அது மாதிரி நமக்கெல்லாம் ஒரு 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 வாழ்க்கை இருக்குது. பரலோகத்துல நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை வச்சுக்கிறாரு. அந்த பரலோகத்துக்கு போனா ஆண்டவரை நம்ம தெரிஞ்சுக்கினா தான், ஆண்டவர் பிள்ளையா மாறினா நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஆண்டவர் தம் பிள்ளைகளை அங்க வச்சுட்டு நமக்கு ஒரு உலகம் இருக்குது அடுத்தது. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் கஷ்டம், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், சண்டைகள், சஞ்சரவுகள், கடன் பிரச்சனைகள், தொல்லைகள் நிறைஞ்ச உலகம். இந்த உலகம் சீக்கிரம் முடிஞ்சு போக போகுது. இயேசு சீக்கிரம் என்ன பண்ண போறாரு, வரப்போகிறாரு. அவரோட கூட நம்ம போயிட்டா அடுத்த உலகம் ஒன்று நமக்காக ஆயத்தமா இருக்குது. அந்த உலகத்துல கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பாடு இல்லை, வேதனை இல்லை, இப்படி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இல்லை, இப்படி திண்டாட வேண்டியதெல்லாம் இல்லை. அங்க ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையே ஆண்டவர் வச்சு. நம்ம பூமியில சில பேர் சொல்லுவாங்கல்ல, சொர்க்கம் மாதிரி இருக்குதுடா அப்படின்னு, வசதி எல்லாம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க
சொர்க்கம் மாதிரி அதே சொர்க்கத்தை தான் அங்கே ஆண்டவர் வச்சுக்கிறாரு. அந்த சொர்க்கத்தில் நமக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை. அந்த ஏசப்பா கூட நம்ம இருக்கும்போது ஒரு நாள் வந்து கொண்டு இருக்குது. அவர் சீக்கிரம் என்ன பண்ண போறாரு? வரப்புகிறாரு. நம்ம எல்லாம் என்ன ஆகணும்? நீங்களும் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும். அதில் மதம் மாறணும் அவசியம்லாம் இல்லை. மனசுல ஏசப்பாவை நீங்க விசுவாசத்தாலே நம்பினாலே போதும். ஏசப்பா உங்க உள்ளத்துல என்ன பண்ணுவாரு? வந்துடுவார். ஏசப்பா உங்க உள்ளத்துல வந்தானா உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? மாறிடும். ஏசப்பா உள்ளத்துல வந்தானா உங்க வாழ்க்கை சொந்த மாறிடும். நீங்க ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த பாட்டு பாடுறதுக்கு, டான்ஸ் பாடுறதுக்கு அனுப்புனீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. சரியா? ஜெபம் பண்ணலாம். சோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேலைக்காய் கூட கத்தாவே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கத்தாவே சண்டே கிளாஸ் மூலமாக கத்தாவே இந்த பிள்ளைங்க கத்தாவே ஆண்டவரே கற்றுக்கொண்ட கத்தாவே ஆண்டவரே பாடல்களில் கத்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிற நல்ல கத்தாவே நடனமாடி கத்தாவே ஆண்டவரே ஜனங்களை கத்தாவை மகிழ்விக்க கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சண்டே கிளாஸில் கற்றுக்கொண்ட கத்தாவே ஆண்டவரே கதைகள் கத்தாவே வசனங்கள் கத்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், பாடல்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கத்தாவே ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் கத்தாவே பிள்ளைகளுடைய பெற்றோரையும் கத்தாவே உறவினர்களையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற இந்த பிள்ளைங்க கத்தாவே ஆண்டவரே படிப்பிலும் கத்தாவே ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் கத்தாவே கீழ்ப்படுகிறதிலும் கத்தாவே ஆண்டவரே வளர்ந்து பெருக கத்தாவே இந்த பிள்ளைகளுக்காக கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கத்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கத்தாவே பெற்றோர்கள் பார்த்து ஆண்டவரே மகிழ ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அன்பின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.